ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனல் இதோட சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜாப் சர்ச் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த சேனல் அண்ட் வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஜாப் ரிலேட்டட் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஜாபோட ஃபுல் டீட்டெயில் லிங்க் யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். அதை செக் பண்ணி கிளிக் பண்ணுங்கள், நம்ம வெப்சைட்டுக்கு வரும். ரயில்வேஸோட ஆர்ஆர்பி, அதாவது ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் ரிலீஸ் ஆயிருக்க ஒரு நியூ ஜாப் நோட்டிஃபிகேஷனை பற்றின டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம். டோட்டல் வேகன்சி பார்த்தீங்கன்னா 7,951. போஸ்ட் டீட்டெயில்ஸ் வந்து ஜூனியர் இன்ஜினியர், ரெகுலர் பேசிஸ் ஜாப்ஸ், அதாவது பெர்மனன்ட் ஜாப். ஸோ ரயில்வேல பெர்மனன்ட் ஜாப் பார்த்துட்டு இருக்க கேண்டிடேட்ஸ் வந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஜாபோட டீட்டெயில்ஸ், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட், எவ்வளோ சேல்ரி, அப்புறம் வந்து ஆன்லைனில் எங்கே போய் எப்படி அப்ளை பண்ணுறதுன்ற அந்த டீட்டெயில்ஸ் வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 29 ஆகஸ்ட் 2024. ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் டீட்டெயில்ஸ்லாம் வந்து வீடியோட இடையில சொல்கிறேன். வேகன்சி டீட்டெயில்ஸில் பார்த்தீங்கன்னா ஜூனியர் இன்ஜினியர், டெப்போ மெட்டீரியல் சூப்பரிண்டென்ட், இதில் மட்டும் 7,934 வேகன்சிஸ் இருக்குது. மீதி சில போஸ்டிங்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 17 வேகன்சிஸ் இருக்குது. அதோட டீட்டெயில்ஸ் வந்து கெமிக்கல் சூப்பர்வைசர், ரிசர்ச் அண்ட் மெட்டலஜிக்கல் சூப்பர்வைசர், ரிசர்ச். ஸோ மேஜர் வேகன்சிஸ் வந்து இந்த ஜூனியர் இன்ஜினியரில் தான் இருக்குது. இதுக்கான குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் வந்து நம்பர் ஆஃப் வேகன்சிஸ், இதெல்லாம் வந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணி டீட்டெயிலாக பார்க்கலாம். பேஜ் பாட்டம் வந்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் லிங்க் செக்ஷனில் ஷார்ட் நோட்டீஸ், அப்புறம் வந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரெண்டுமே இருக்குது. ஷார்ட் நோட்டீஸ் வந்து இனிஷியலாக வந்து நியூஸ் பேப்பரில் வந்தது. இந்த செகண்டில் இருக்க அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன், இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள், டீட்டெயில்டான பிடிஎஃப் ஓப்பன் ஆகும். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் கீழே ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் ரிலீஸ் ஆயிருக்க நோட்டிஃபிகேஷன். இதோட நம்பர் பார்த்தீங்கன்னா CN நம்பர் 03/2024. அப்ளை பண்ணுறதுக்கான ஓப்பனிங் டேட்டு அப்புறம் லாஸ்ட் டேட் இருக்குது 29 ஆகஸ்ட் 2024. கரெக்ஷன் விண்டோ பீரியட் பார்த்தீங்கன்னா 30 ஆகஸ்ட் 2024 8 செப்டம்பர் 2024. கிட்டத்தட்ட ஒரு 9 to 10 டேஸ் வந்து கரெக்ஷன் பீரியட் இருக்குது. ஸோ இன்கேஸ் நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஏதாவது எரர் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த பீரியடில் நீங்கள் லாகின் பண்ணி அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். போஸ்ட்டோட டீட்டெயில்ஸ், அப்புறம் வந்து பே ஸ்கேல், சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட அந்த 7th CPC பே ஸ்கேல், இனிஷியல் பே, அப்புறம் வந்து ஏஜ் லிமிட்டு, டோட்டல் வேகன்சி, அந்த லிஸ்ட்டு வந்து இந்த டேபிளில் இருக்குது. ஸோ நம்ம ஆல்ரெடி இந்த டோட்டல் வேகன்சி லிஸ்ட்டு பார்த்துருந்தோம். ஜூனியர் இன்ஜினியர், டெப்போ மெட்டீரியல் சூப்பரிண்டென்ட், ஏஜ் லிமிட் வந்து மினிமம் 18, மேக்ஸிமம் வந்து 36 இருக்கலாம் ஜெனரல் கேண்டிடேட்ஸ்க்கு. சேலரி பார்த்தீங்கன்னா லெவல் 6. இனிஷியல் பே வந்து 35,400. மேலே ஒரு 17 வேகன்சிஸ் இருக்குது. இந்த 17 வேகன்சிஸ் வந்து ஆர்ஆர்பி கோரக்பூரில் மட்டும்தான் பிளேஸ்மெண்ட் இருக்கும். 7,934 வந்து இந்தியாவில் இருக்க எல்லா ஆர்ஆர்பிஸ்லையும் நீங்கள் ப்ளேஸ் ஆகலாம், தமிழ்நாட்டுக்கும் உண்டு. இந்த 17 வேகன்சிஸ்க்கு ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18 to 36. சேலரி வந்து 44,900. இனிஷியல் பே, லெவல் வந்து 7. பேஜ் நம்பர் 6 வந்தீங்கன்னா ஒரு இமெயில் ஐடியும் 2 ஃபோன் நம்பர் இருக்குது. ஸோ இது வந்து ஹெல்ப்லைன் நம்பர். உங்களுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணுற போது ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த இமெயில் ஐடிக்கோ அல்லது ஃபோன் நம்பருக்கோ ஆஃபீஸ் டைமிங் 10 to 5 வந்து நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணி ஏதாவது எரர் வந்தாலோ டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கேட்டுக்கலாம். ஏஜ் லிமிட் டீட்டெயில்ஸ்க்கு இங்கே ஒரு டேபிளில் கொடுத்துருக்காங்க. 2 போஸ்ட்டுக்கும் தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து எந்த டேட்டு படி இருக்கணும்னா January 1st 2025. இப்போ அந்த டேட்டு படி உங்களுக்கு அந்த மினிமம் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து இருக்கணும். இந்த டேபிள் இருக்குது, இதை வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸ்பெசிஃபிக்கான டேட் டீட்டெயில்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து 18 to 36 வந்து ஜென்ரலுக்கு. அன்ரிசர்வ்டு EWS கேண்டிடேட்ஸ்லாம் அவங்களோட பர்த் டேட்டு பார்த்திங்கன்னா 2nd January 1989. ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடாது. அதே போல் ஓபிசிக்கு 2nd January 1986, SC/ST கேண்டிடேட்ஸ்க்கு 2nd January 1984. ஸோ இந்த மாதிரி அவங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து இந்த டேட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடாது. ஏஜ் ரிலாக்ஸேஷன் டீட்டெயில்ஸ் இருக்குது. SC/ST OBC கேண்டிடேட்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா ஏஜ் லிமிட் உண்டு. ஸோ அந்த மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்லேருந்து எக்ஸ்ட்ரா ஏஜ் இருந்தாலும் அவங்க அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸாமினேஷன் ஃபீ டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ், அதுக்கப்புறம் எக்ஸாமினேஷன் ஃபீ. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா அனெக்சர் ஏல இருக்கும், அது கீழே இருக்கும். அதை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். எக்ஸாமினேஷன் ஃபீ பார்த்திங்கன்னா ஆல் கேண்டிடேட்ஸ்க்கு 500 rupees பே பண்ணுற மாதிரி இருக்கும். SC/ST, எக்ஸ் சர்வீஸ்மேன், ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர், அப்புறம் வந்து EWS கேண்டிடேட்ஸ் உங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா 250 rupees பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த 250 rupeesம் உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் ஆகும். ஒன்ஸ் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் CBT, அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டீங்கன்னா ஸோ அந்த 250 வந்து ரீஃபண்ட் ஆயிரும். ஸோ உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 0 தான். மேலே இந்த 500 rupeesல 400 rupees வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் ஆயிரும். ஸோ ஆக்சுவலாக வந்து 100 தான். இனிஷியலாக நீங்கள் 500 பே பண்ணிட்டு எக்ஸாம் அட்டன் பண்ணணுன்னா அந்த 400 உங்களுக்கு ரீஃபண்ட் ஆயிரும். செலெக்ஷன் ப்ராசஸ் டீட்டெயில்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் CBT 1, அடுத்து செகண்ட் ஸ்டேஜில் வந்து CBT 2, அடுத்து வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். மொதல் 2 ரவுண்ட் கிளியர் பண்ண கேண்டிடேட்ஸ்க்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், ஃபைனலாக வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன். இதெல்லாம் கிளியர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட் இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அதோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா காமன் ஃபார் ஆல் நோட்டிஃபைட் போஸ்ட். டியூரேஷன் வந்து 90 minutes. பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் 2 hours இருக்கும். நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து 100. ஸோ இதோட சப்ஜெக்ட் டீட்டெயில்ஸ், அந்த சிலபஸ் டீட்டெயில்ஸ் வந்து இங்கே கிளியராக கொடுத்துருக்காங்க, டீட்டெயில்டாக இருக்குது. ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் என்னெல்லாம் கவர் ஆகுன்ற அந்த டீட்டெயில்ஸ் இருக்குது. அப்புறம் ஜென்ரல் சயின்ஸ், அதில் என்னெல்லாம் சப்ஜெக்ட்ஸ் இருக்கும், நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ், CBT 1, அப்புறம் மார்க்ஸ் ஃபார் ஈச் செக்ஷன். டைம் வந்து 1.5 hours இருக்கும். ஸோ டீட்டெயில்டாக இருக்குது இந்த டேபிளில்.
அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டேஜ் சிபிடி 2. அதுலேயும் வந்து சேம் வந்து 120 மினிட்ஸ் டியூரேஷன். ஜென்ரலாகவே பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி கேண்டிடேட்ஸ்க்கு 160 மினிட்ஸ் இருக்கும். நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து 150. மேலே வந்து 100 கொஸ்டின்ஸ் சிபிடி 1ல். சிபிடி 2ல் வந்து 150 கொஸ்டின்ஸ். அதுக்கான சப்ஜெக்ட்ஸ் அண்ட் சிலபஸ் டீட்டெயில்ஸ் வந்து இங்கே இருக்குது. டிசிப்ளின் மேப்பிங் டேபிள்ஸ் இருக்குது. அதாவது உங்களோட இன்ஜினியரிங் வந்து எது கீழே வருதுன்ற அந்த டீட்டெயில்ஸ். எக்ஸாம் குரூப் வந்துருக்கு செகண்ட் காலமில். மெக்கானிக்கல் அண்ட் அலைடு இன்ஜினியரிங் இது கீழே வந்து என்னெல்லாம் இன்ஜினியரிங் டிசிப்ளின்ஸ் வருதுன்ற லிஸ்ட் வந்து இங்கே இருக்குது. அப்புறம் எலக்ட்ரிக்கலுக்கு பார்த்தீங்கன்னா 2 இருக்குது இங்கே. அடுத்து எலக்ட்ரானிக்ஸ்க்கு செட் ஆஃப் அந்த இன்ஜினியரிங் டிசிப்ளின்ஸ் இருக்குது. அப்புறம் சிவிலுக்கு இருக்குது. இந்த மாதிரி ஒன்று தனித்தனியாக இருக்குது. டேபிள் 2 வந்து பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி அண்ட் ஃபிசிக்ஸ், அதுக்கு வந்து சிஎம்ஏ. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கீழே டிகிரி, இதுக்கெலாம் வந்து கெமிக்கல் அண்ட் மெட்டலஜிக்கல் சூப்பர்வைசர். இந்த எக்ஸாம் குரூப்புக்கு என்னெல்லாம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அந்த டீட்டெயில்ஸ் வந்து இந்த டேபிளில் இருக்குது. ஸோ இந்த 3 டேபிளையும் செக் பண்ணி உங்களோட அது வந்து எந்த எக்ஸாம் குரூப் கீழே வருதுன்னு பார்த்துக்கோங்க. பேஜ் நம்பர் 17ல் வந்து ஹவு டு அப்ளை டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆர்ஆர்பி சென்னை அந்த வெப்சைட்லாம் வந்து நம்ம அப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கணும். ஒன்ஸ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் லாகின் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் பண்ணுறதுக்கான அந்த அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் வந்து 03/2024. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மேண்டேட்ரி ஸ்கேன்டு டாக்குமெண்ட்ஸ் என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி ரெடியாக வச்சுக்கணுன்ற டீட்டெயில்ஸ் வந்து இந்த செக்ஷனில் இருக்குது. ஒவ்வொரு டாக்குமெண்ட்டோட அந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், அதோட சைஸு, என்ன ஃபார்மேட்டில் நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணுன்ற லிஸ்ட் இருக்குது. இதுபடி நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணி உங்கள் சிஸ்டமில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். சென்னையோட அந்த வெப்சைட் டீட்டெயில்ஸ் இங்கே இருக்கும். இங்கே இருக்குது rrbchennai.gov.in. இதான் வந்து அஃபிஷியல் வெப்சைட். இதில் தான் அப்ளை பண்ணணும். 2 சிபிடி அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் 1 and 2 முடிச்சதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். நீங்கள் எல்லா டாக்குமெண்ட்ஸ் வந்து கொண்டு வரணுன்ற லிஸ்ட் இங்கே இருக்குது. இதோட ஒரிஜினல் லிஸ்ட்டு வந்து ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் கொண்டு வரணும். ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுவீங்க. நீங்கள் அதோட ஒரிஜினல் ஃபுல்லாக கொண்டு வந்து வெரிஃபை பண்ணணும். இன்கேஸ் ஏதாவது மிஸ்மேட்ச் ஆச்சுன்னா உங்களை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த செக்ஷனை வந்து இந்த லிஸ்ட்டை நல்லா செக் பண்ணி உங்கள்கிட்ட எல்லா டாக்குமெண்ட்ஸ் இருக்கான்றதை வெரிஃபை பண்ணிக்கோங்க. பேஜ் நம்பர் 34 பார்த்தீங்கன்னா அனெக்சர் 7A இருக்குது. இதில் சிலபஸ் ஃபார் சிவில் அண்ட் அலைடு இன்ஜினியரிங் குரூப் ஜேஇ. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு குரூப்புக்கும் தனித்தனியான சிலபஸ் அதோட சப்ஜெக்ட் டீட்டெயில்ஸ்லாம் இங்கே இருக்குது. ஸோ இந்த டேபிள் வந்து ஒவ்வொன்றா போகும். ஒவ்வொரு குரூப்புக்கும் தனித்தனியான டீட்டெயில்ஸ் இருக்குது. உங்களோட குரூப் எதில் வருதோ அதுக்கேற்றப்ப நீங்கள் செக் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். பேஜ் நம்பர் 41ல் அனெக்சர் ஏல பார்த்தீங்கன்னா போஸ்ட் பேராமீட்டர்ஸ் இருக்குது. அதாவது நேம் ஆஃப் த போஸ்ட்டு, பே ஸ்கேல் 7th சிபிசியில் என்ன லெவல், அந்த போஸ்ட்டுக்கு என்ன டிபார்ட்மெண்ட், அப்புறம் சப் டிபார்ட்மெண்ட், மெடிக்கல் ஸ்டாண்டர்ட். ஸோ இந்த மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் படி உங்களுக்கு வந்து மெடிக்கல் டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியாக இருக்குது. ஸோ உங்களோட அந்த குவாலிஃபிகேஷன் இதில் வருதான்றதை செக் பண்ணிக்கணும். ஸோ இதே போல் எல்லா போஸ்ட்டுக்கும் தனித்தனியாகவே இருக்குது. நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அதை செக் பண்ணிவிட்டு அதோட குவாலிஃபிகேஷன்ஸை இந்த கடைசி காலம் இதில் பார்த்துக்கோங்க. உங்களோட குவாலிஃபிகேஷன் மேட்ச் ஆகுதுன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதே போல் ஏஜ் லிமிட்டும் நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ அந்த டேபிள் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டாக இருக்குது. டோட்டலாக வந்து 29 டைப்ஸ் ஆஃப் வேகன்சிஸ் இருக்குது. பேஜ் நம்பர் 46 அது வந்தீங்கன்னா வேகன்சி டேபிள் இருக்குது. அதாவது கவுண்ட் இருக்கும். ஸோ ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் டோட்டல் கவுண்ட் எவ்வளோ, அப்புறம் அந்த டோட்டல் கவுண்ட்டில் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எவ்வளோன்ற டீட்டெயில்ஸ். ஸோ இந்த டோட்டல் வந்து இந்த காலமில் இருக்குது. அந்த 15 வேகன்சிஸும் அன்ரிசர்வ்டு எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, இடபிள்யூஎஸ்க்கு எவ்வளோன்ற அந்த ஸ்பிட்டப் இங்கே இருக்குது. ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியாக இருக்குது. இந்த டேபிள் செக் பண்ணிக்கிங்க. அனெக்சர் பி இது. ஸோ அப்ளை பண்ணுற கேண்டிடேட்ஸ் நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அதை கிளியராக பார்த்துக்கோங்க. ஸோ ஓவரால் வேகன்சி டீட்டெயில்ஸ் வந்து இந்த டேபிளில் தான் இருக்குது. ஸோ பேஜ் வந்து லென்த்தாக போகுது. டோட்டலாக 74 பேஜஸ் இருக்குது. ஸோ அதை நல்லா வெரிஃபை பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாம் மேட்ச் ஆகிறப்ப ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்கள். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம பேஜோட பாட்டம் வந்தீங்கன்னா அப்ளை ஆன்லைன் ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அந்த அப்ளை ஒரு பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக வந்து அப்ளை பண்ணுற பேஜுக்கு போகும். அந்த பேஜை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அது ஆர்ஆர்பியோட அஃபிஷியல் அப்ளை பண்ணுற பேஜ். இங்கே வந்து எந்த டீட்டெயில்ஸும் இல்லை. டாப்பில் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு பட்டன் இருக்குது. க்ரியேட் அக்கௌண்ட். ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் லாகின் பண்ணி டேரெக்டாக அப்ளை பண்ணலாம். ஃப்ரெஷ்ஷாக வர கேண்டிடேட்ஸ் அப்ளை பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா க்ரியேட் அன் அக்கௌண்ட்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கான ஒரு ஃபார்ம் இருக்குது. இந்த ஃபார்மில் ஸ்டார் போட்டிருக்க எல்லா டீட்டெயில்ஸ் எல்லா ஃபீல்ஸும் மேண்டேட்ரி. அதை ஃபில் பண்ணிவிட்டு அக்கௌண்ட்டை ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிடுங்க. ஒன்ஸ் வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா அதை வச்சு லாகின் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்கன்னா 03/2024 இதான் வந்து அந்த சிஎன் நம்பர். அதை நீங்கள் செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணணும். ஸோ இந்த ஸ்டார் போட்டிருக்க எல்லா ஃபீல்ஸும் வந்து மேண்டேட்ரி. உங்களோட ஆதார் கார்டு நம்பர் அதெல்லாம் வெரிஃபை பண்ணணும். அப்புறம் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், வேலிடான இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர்லாம் கொடுங்க. ரெண்டுக்குமே ஓடிபி வரும். அந்த ஓடிபியை கிளிக் பண்ணி வெரிஃபை பண்ணணும். அப்புறம் வந்து ஒரு பாஸ்வேர்டை சூஸ் பண்ணிவிட்டு அதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்ஸ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி முடிச்சோன்னே இந்த லாகின் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து மொபைல் நம்பர் அல்லது இமெயில் ஐடி, அப்புறம் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருக்க பாஸ்வேர்ட், அப்புறம் வந்து கேப்சா ஃபில் பண்ணிவிட்டு லாகின் கொடுத்தீங்கன்னா உள்ளே போயிடும். உள்ளே போனதுக்கப்புறம் அந்த ஃபார்மை ஃபுல்லாக செக் பண்ணி ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் ஆல்ரெடி ஸ்கேன் பண்ணி வச்சுருக்க எல்லா டாக்குமெண்ட்ஸையும் அப்லோட் பண்ணி அப்ளிகேஷன் ஃபீ பே பண்ணிடுங்க. பே பண்ணோன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சப்மிட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணுறது அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நம்ம சேனல்ஸில்
அதை நம்ம வாட்ஸ்அப், டெலிகிராம், ட்விட்டர், த்ரெட்ஸ் இதிலெல்லாம் வந்து அப்டேட் பண்ணுவோம். அதை நீங்கள் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணுற டேட் வந்தோன்னே அது உங்களுக்கு அப்டேட் வரும். நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணி CBT 1, CBT 2 ரெண்டையுமே வந்து அட்டன் பண்ணி கிளியர் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் இதை கிளியர் பண்ணோன்னே நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ரயில்வேல ஜாப் தேடிட்டு இருக்க கேண்டிடேட்ஸ் வந்து இதுக்கு செக் பண்ணி லாஸ்ட் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் இமிடியேட்டாக அப்ளை பண்ணிடுங்க.